எங்கம்மா கிளம்பிட்டீங்க? வேலைக்கு. ஏம்மா உங்களுக்கு என்ன பைத்தியம் கீதை பிடிச்சிருக்கா? இல்ல செல்வி, இன்னைக்கு நான் வேலைக்கு போகலன்னா முதலாளி ரொம்ப கோச்சுக்குவாரு. நேத்து ஒரு நாள் தான் லீவு கொடுத்தாரு. இன்னைக்கு நான் போயே ஆகணும். கிடக்குறா அந்த முதலாளி. நேத்து டாக்டர் என்னமா சொன்னாங்க? அதுக்குள்ள மறந்து போயிட்டீங்களா? உங்க உடம்பு இருக்கிற நிலைமையில நீங்க அங்க போய் என்ன வேலை பார்க்க முடியும்? செல்வி, நான் வேலை செய்யறேனோ இல்ல சும்மா இருக்கேனோ அது எனக்கு தெரியாது. ஆனா நான் வேலைக்கு போயே ஆகணும். புடவை கடனை அடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போயே ஆகணும் செல்வி. அம்மா, இந்த நிலைமையில நான் உங்களை வேலைக்கெல்லாம் அனுப்புறேன்னு தெரிஞ்சதுன்னா நீலாம்பரி உங்களை கோச்சிக்க மாட்டாங்க, என்னதான் திட்டுவாங்க. செல்வி, என் நிலைமை புரியாம நீ பேசுறியே. உங்க உடம்பு இருக்க நிலைமை புரிஞ்சுதாமா நான் சொல்றேன். நீங்க வேலைக்கெல்லாம் போக வேண்டாமா, அவ்வளவுதான். நான் ஒத்துக்க மாட்டேமா. செல்வி, உன் பாசத்தை என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நான் வேலைக்கு போய்தான் ஆகணும். என் தலையெழுத்து அப்படிமா. என்னம்மா பெரிய தலையெழுத்து? நான் தான் அந்த புடவை கடைக்கார மூஞ்சில காசை விட்டு சொல்றேன்ல, அதையும் நீங்க வேணான்னு சொல்றீங்க. நேத்து நீங்க மயக்கம் போட்டு விழுந்த உடனே எல்லாரும் எவ்வளவு தவிச்சு போயிட்டாங்க. உங்க மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீங்க கொஞ்சமாவது மரியாதை கொடுக்குறீங்களா? சொல்லுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு நீலாம்பரி ஆபீஸ்க்கு லீவ் போட்டு உங்க கூடயே இருக்கேன்னு சொன்னாங்க. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? இல்ல வேணாம், செல்வி என்ன பாத்துக்குவான்னு சொன்னீங்க. நான் பாத்துக்குவேங்கிற நம்பிக்கையில தான் நீலாம்பரி நம்பி ஆபீஸ் போயிருக்காங்க. இப்ப நீங்க அந்த நம்பிக்கையில பொய்யாக்குற மாதிரி இப்படி பண்ணீங்கன்னா என்னமா நீங்க நீலாம்பரிக்கு தெரிஞ்சா எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும் தெரியுமா? செல்வி, அது எனக்கு புரியுது. உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் கிளம்புறேன். என்னமா நீங்க விளையாடுறீங்களா? எனக்கு பிரச்சனை வரும், என் தலையை எடுத்துருவாங்க, நான் ஒண்ணும் பயப்படல. உங்க உடம்பு நினைச்சுதாமா நான் பயப்படுறேன். செல்வி, உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன். என்ன தடுக்காத. என்னமா நீங்க ஆனா உனா கையெடுத்து கும்பிடுறேன், கால்ல விழுறேங்கறீங்க. நல்லா ஏமாத்துறீங்கம்மா என்ன. ப்ளீஸ் செல்வி, என்ன நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கயே. நான் போயே ஆகணும். ப்ளீஸ்மா. என்னம்மா நீங்க குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? நான் நீலாம்பரி கிட்ட. ப்ளீஸ் செல்வி. சரி, இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போங்க. நான் வரேன் செல்வி, வரேன். நான் வரேம்மா. கடவுளே, இவங்க உடம்புக்கு ஒண்ணும் வரக்கூடாது. மே கம் இன் சார்? வாமா நீலாம்பரி, வா. என்ன சார் கூப்பிட்டீங்க? இல்லம்மா நீலாம்பரி, இந்த பட்டு புடவையில எந்த ரகம் நல்லா இருக்கும் சொல்லு. பொதுவா உலகத்திலேயே நல்ல ரக பட்டு காஞ்சிபுரம் பட்டு தான் சொல்லுவாங்க. ஏன் சார், நம்ம கம்பெனி சில்க் இண்டஸ்ட்ரியில ஏதாவது பிசினஸ் பண்ண போறோமா? அதெல்லாம் இல்லம்மா, நம்ம கஜபதி இருக்கான்ல, அவனோட பொண்ணுக்கு தான் இந்த புடவை. அவளுக்கு சின்ன வயசுல இருந்து எல்லாம் நான் தான் செஞ்சுட்டு வரேன். இப்ப பார்த்தா கண்ணுக்கு முன்னால திடுதுப்புன்னு அவளுக்கு கல்யாண வயசாயிடுச்சு. எல்லா சம்பிரதாயமும் நான் தானே செய்யணும். இப்போ இதெல்லாம் செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்றதை விட எனக்கு என்ன செய்யணும், எப்படி செய்யணும் தெரியாதுன்னு சொல்லணும். அதுதான் உண்மை. அதனால தான் 1 hour சொன்னேன். நீங்க என்ன சீர்வரிசை செய்யணுமோ எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட் போட்டு கொடுத்துடுறேன். நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க. என் பாயிண்ட் அது இல்லம்மா. நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கும் என் கம்பெனிக்கு எல்லாமே ராசியா இருக்கு. அதனால இந்த கல்யாணத்துக்கும் முகூர்த்த பட்டு புடவை உன் கையாலே எடுத்து கொடுக்கணும். முடியுமா? என்ன சார் முடியுமான்னு கேக்குறீங்க? அது இல்லம்மா, எனக்குன்னு வச்சுக்க, நான் தைரியமா கேட்டுருவேன். இது இன்னொருத்தருக்காச்சே, நீ எப்படி ஃபீல் பண்ணியோன்னு ஒரு சின்ன கில்ட், அவ்வளவுதான். உங்களுக்கு வேண்டியவங்க எனக்கும் வேண்டியவங்க தான் சார். நான் நல்ல புடவைங்களை செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வரேன். நீங்க கவலையே படாதீங்க. தேங்க்யூமா, தேங்க்யூ. இந்தாங்க. சரிங்க, மேனேஜர் யாரு? மேனேஜரா? ஒரு நிமிஷமா. பாரதி, வணக்கம். சொல்லுங்க. சார், நான் சாந்தி குரூப் ஆஃப் கம்பெனிஸ்ல இருந்து வரேன். ஆமா, விஸ்வநாத் சார் ஃபோன் பண்ணி சொன்னாருமா. என்ன விசேஷம்? இல்ல, ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன். அப்படியா? வாங்கம்மா. இங்கேதாம்மா, வாங்க. இந்த டிசைன் பாருங்க. உட்காருங்கம்மா.
இந்த டிசைன் மேடம் திருப்தியா பாக்குற வரைக்கும் எல்லா புடவையும் பொறுமையா எடுத்து காட்டுங்க. சரிங்க சார். நீங்க பாத்துக்கிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். சரி. மேடம் இது பாருங்க மேடம். மேடம் இந்த saree பாருங்க. ஏமா கஸ்டமர் காட்டின புடவையெல்லாம் உடனே மடிச்சு உள்ள வைக்கணும்ல, இவ்வளவு நேரம் அதுக்கு? இல்ல சார், அந்த கஸ்டமர் எதுவுமே வாங்கல. எல்லா புடவையும் எடுத்து போட சொல்லிட்டு இந்த புடவையில அது சரியில்லை, அந்த புடவையில இது சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. டோட்டல் ரேக்கையுமே எடுத்து வெளியே போட சொல்லிட்டாங்க. அதான் சார் லேட்டு. சரி, அதுக்காக நம்ம கடைக்கு வரவங்க எல்லாம் கண்டிப்பா ஏதாவது வாங்கணும் சட்டம் போட முடியும்? நீ புடவையை மடிச்சு வைக்கிறது ஆமயோகம் இல்ல கஸ்டமரை குறை சொல்ற? இல்ல சார், நீங்க புடவையை மடிச்சு வைக்க ஏன் லேட்டுன்னு கேட்டீங்க. அதுக்கு தான் காரணம் சொன்னேன். மன்னிச்சிருங்க, இதை இப்ப மடிச்சிடுறேன் சார். நீ என்னைக்கு தான் காரணம் சொல்லாம இருந்திருக்கிற? வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து ஏதாவது நொடிசாக்கு சொல்லிட்டு தானே இருக்கிற. ஏன் அப்படி பண்ற? நான் நிறைய உனக்கு எத்தனையோ தடவை அட்வைஸ் பண்ணிட்டேன், ஆனா நீ கேட்கிற மாதிரி இல்ல. உன்னால எனக்கு கூட கெட்ட பேரு, உன்னால என் வேலையில போயிட்டு போறதுக்கு ஒழுங்கா ஒரு வேலை பார்க்க தெரிய மாட்டேங்குது. அதே எடுங்க, இங்க மேல இருக்கு லீவ் மட்டும் கேட்க வந்தது. எத்தனை வாட்டி சொன்னாலும் உனக்கு உரைக்கே உரைக்காதா? ஏன் இப்படி பண்ற? ஏதாவது கேட்டா கண்ணுல தண்ணி கொட்டும். நீ கஷ்டத்துல இருக்கிறேன்னு பரிதாபப்பட்டு வேலை கொடுத்தேன், ஆனா ஏன்டா வேலை கொடுத்தோம்னு நினைக்கிற மாதிரி செஞ்சிட்டு இருக்கிற. சும்மா இதுக்கு எடுத்தாலும் அழாதம்மா, அப்புறம் திட்டி விடுவேன். இனிமே நீங்க வேலைக்கு வராடாமா, கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு வெளில போமா. உன்னால நான் எவ்வளவு திட்டு வாங்குறேன் தெரியுமா? தினம் தினம் லேட்டு, வர்றதே லேட்டு, வந்தா கடையில ஏதாவது பிரச்சனை. உன்னால தினமும் என்ன நிர்வாகத்துல இருக்க திட்டுறாங்கம்மா. உன்னால ஏன் வேலை வேற போயிடும் போல் இருக்க. சொல்லு, என்ன இப்படி பாத்துக்கிட்டு இருக்கிற? எவ்வளவு பணம் கட்டணும்? நீலாம்பரி, என்னம்மா நீங்க இங்க வந்துட்டீங்க? நீங்க போய் புடவை செலக்ஷன் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? நீங்க போங்கம்மா, இது எங்க கடை பிரச்சனை. இது எங்க வீட்டு பிரச்சனை. சொல்லுங்க, எவ்வளவு பணம் கட்டணும்? ஏமா கடைக்கு வர கஸ்டமர் தாஜா பண்ணி வச்சிருக்கிறியா? ஹலோ, இனிமே அவங்கள ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு சொல்லுங்க. நீங்க ஏமா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்? அதெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. அவங்க உங்களுக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணுமோ இந்த கார்டுல ஸ்வைப் பண்ணிட்டு இந்த கார்டை ரிட்டர்ன் பண்ணுங்க. சரிங்கம்மா. ஒரு நிமிஷம். உங்க கடைக்கு வேலைக்கு வர யாருமே உங்களுக்கு அடிமை கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சாரிம்மா. சாயந்தரம் நீங்க எங்க போறீங்க? நான் கோவிலுக்கு போயிருந்தேம்மா. உனக்கு வேலை கிடைச்சா ஒரு மண்டலம் தினமும் நான் கோவிலுக்கு வரேன்னு வேண்டியிருந்தேன். அதான் போயிருந்தேன். ஏம்மா, கோவிலுக்கு போறேன், மார்க்கெட்டுக்கு போறேன்னு போய் சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாம இங்க வந்து வேலை செய்றீங்களா? ஏம்மா என்கிட்ட இது மறைச்சிங்க? ஏன் இப்படி எங்க கிட்ட போய் சொன்னீங்க? இன்னும் ஏன் இங்க நிக்கிறீங்க? வாங்க வாங்க போலாம். இது
வாவ். சூப்பர். ஹலோ சார், பேப்பர்லாம் படிச்சு கிழிச்சது போதும், இங்க வாங்க. என்ன மல்லிகா, காஃபி வேணுமா? காஃபி போடுறத தவிர வேற ஒரு வேலையும் தெரியாதா உங்களுக்கு? உட்காருங்க. அது உட்காருங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டேன், உட்காருங்க. இங்க பாருங்க, இந்த போட்டோல எந்த பொண்ணு கரெக்டா இருக்கு என் பிள்ளைக்குன்னு பார்த்து சொல்லுங்க. நான் பாக்குற பொண்ணு அவன் கட்டிக்க போறான். இங்க பாருங்க, நீங்க பாக்குற பொண்ணு அவன் கட்டிக்கிறானோ இல்லையோ அதெல்லாம் அப்புறம். முதல்ல போட்டோவை ஒழுங்கா உங்க கண்ணை வச்சுக்கிட்டு பாருங்க. இந்த போட்டோ பாருங்க. இந்த பொண்ணு அதை விட இந்த பொண்ணு நல்லா இருக்கா பாருங்க. இங்க பாருங்க. இந்த பொண்ணு ஓகே இருக்கு. ஐயோ, என்னங்க உங்க டேஸ்ட்? மாம், என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? பொண்ணுதான். யாருக்கு? உனக்கு தாண்டா பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம், கொடுங்க அவங்கிட்ட. எங்களை ஏன்டா பார்த்துட்டு இருக்கிற? இந்தா போட்டோ பார். டேய், போட்டோ பார்த்து இதுல யாரு பிடிக்குதுன்னு முதல்ல சொல்லு. ஏய் விக்கி, என்னப்பா இப்படி பண்ணிட்ட? எனக்கு கல்யாணம் பண்ணுவீங்க இப்போ நான் உங்ககிட்ட கேட்டேனா? என் விஷயத்துல என்ன கேட்காம நீங்க எப்படி முடிவு எடுக்கலாம்? டேய், என்னடா என் பிள்ளைக்கு நான் பொண்ணு பார்க்காம வேற யாரா பாப்பாங்க? பாருங்க, ஆனா இப்போ இல்ல, நான் பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க பாருங்க. ஏன்னா அவ கூட குடும்பம் நடத்த போறது நானு, நீங்க இல்ல. இல்லப்பா, நம்ம பிரீத்தி கல்யாணம் முடிஞ்ச உடனே நாங்க 2 பேரும் சேர்ந்து உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டோம். அதான் என் கல்யாணத்தை நான் தான் முடிவு செய்யணும், அது நீங்க இல்ல. விக்கி, விக்கி, டேய் இங்க பாருடா. நீ யாரையாவது லவ் பண்றியா? அப்படி ஏதாவது இருந்தா சொல்லு, அந்த பொண்ணையே பேசி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். கல்யாணம் வேணாம்னா ஒன்னே லவ் பண்றதா அர்த்தமா? ஐ ஹேட் தட் வேர்ட். ஐ ஹேட் தட் வேர்ட் லைக் எனிதிங். எனக்கு லவ் மேரேஜ் பிடிக்காது. என் பேங்க் பேலன்ஸ், சொத்து, சுகம், வீடு இதெல்லாம் எதிர்பார்த்து வர பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். என்னோட 10 மடங்கு சொத்து அதிகமா இருக்க பொண்ணுதான். ஐயோ 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 விக்கி, இப்பதான்டா நீ என் புள்ள. பாத்தீங்களா பாத்தீங்களா, என் புள்ள எப்படிப்பட்ட பொண்ணை கேக்குறான். நம்மளை விட 10 மடங்கு சொத்துள்ள அதிகமா. மா ஸ்டாப் இட் மா. நான் சொன்னது என்னோட சொத்து அதிகமா இருக்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு. அப்போ பணக்கார பொண்ணு இல்லாம ஒரு ஏழை பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. ஓய் கழுவுங்க. எனக்கு நான் தலையெழுத்து அந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. டேய் விக்கி, டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏண்டா சொத்து இருக்கிற பொண்ணையும் கட்டிக்க மாட்டேங்கிற, ஏழை பொண்ணையும் கட்டிக்க மாட்டேங்கிற? உனக்கு என்ன மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுப்பா, நாங்க பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோம். நீங்க செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த ஃப்ளவர் வாஸ், அது எனக்கு வேணும். I'll give you a blank check. நீங்க எவ்வளவு பணம் வேணா எடுத்துக்கலாம். உங்க பண திமிரு எனக்கு புரியுது. ஆனா எல்லாரையும் விலைக்கு வாங்க முடியாது. நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஒரு ஆம்பளைய பொம்பளை அடிச்சா நல்லா இருக்காது. அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னம்மா கேட்டீங்க? எப்படிப்பட்ட பொண்ணு நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டீங்களா? திமிரு, உடம்பெல்லாம் திமிரு, பேச்சுல திமிரு, பார்வையில திமிரு, நடந்தா திமிரு, நின்னா திமிரு, திரும்பினா திமிரு,
உட்காந்தா திமிரு. அந்த மாதிரி பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டேய் விக்கி, நிறைய பொண்ணுங்க என்னை பார்த்து என் மேல ஆசைப்பட்டு என்னை கல்யாணம் பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க. ஆனா என்னை திரும்பி கூட பார்க்காம திமிரா சுத்துற பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். டேய் விக்கிமா, அந்த மாதிரி பொண்ணு நமக்கு சரிப்பட்டு வராதுடா. நமக்கு இல்ல, எனக்குன்னு சொல்லணும். எனக்கு அதான் சரியா வரும். அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை கூட்டு வந்து உங்க முன்னாடி நிறுத்துறேன். அவளை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அது வரைக்கும் கல்யாணம் பேச்சு எடுக்காது. டேய் யோ, என்னையா இவன் இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போறான்? ஒருவேளை ஆ. அவன் சொன்ன மாதிரியே ஒரு பொண்ணு பார்த்து வச்சிருப்பானோ. ஆனா அந்த மாதிரி பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நீதான் இந்த வீட்டை விட்டு முதல்ல வெளியே போவ. முதல்ல அவ உன்னதான் வெளில அனுப்புவா, அப்புறம் தான் நான். ஹலோ, என்ன மைண்ட் வாய்ஸ் வருதா? நான் தான் வெளியே போவேன்னு? அது மட்டும் நடக்காதியா? அவளா நானானு பாத்துறேன், ஞாபகம் வச்சுக்கோ. உள்ள போய் ஒரு காஃபி கொண்டு வா போ. ஆளை பாரு. ஆ?